அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரித்தான சகோதர சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வின் அருளால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை ஆரோக்கியமான நிலையில் இந்த புனிதமிக்க இறுதி பத்தை அடைந்த நாம் விழித்திருந்து இறைவனுடைய திருப்பொருத்தத்திற்காக மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசுவதற்கு, கேட்பதற்கு தொடர்ச்சியாக வாய்ப்பு தந்து கொண்டே இருக்கிறான். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். அதே போன்று இந்த நேரத்திலே ஒரு சிலருக்கு நாம் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், நமது பள்ளியிலே ரமதானுடைய ஒவ்வொரு விஷயத்துக்காகவும், குறிப்பாக இஃப்தாருடைய ஏற்பாடு, அதே போன்று பயானுடைய நிகழ்ச்சியை மாஷா அல்லாஹ் ஆரம்ப நாளிலிருந்து அதை ஏற்படுத்தி அதற்கான தாயிகளை வரவழைத்து தலைப்புகள் கொடுத்து மாஷா அல்லாஹ் சிறப்பான சொற்பொழிவுகள், கல்வி சார்ந்த விஷயங்கள் நம்மளுக்கு கிடைப்பதற்காக நிறைய ஏற்பாடுகளை அல்ஹம்துலில்லாஹ் நிர்வாக பெருமக்கள் செய்திருக்கிறார்கள். அதே போன்று இஃப்தாருடைய ஏற்பாடு, சஹருடைய ஏற்பாடு, இன்னும் வேலை என்ற ரீதியில் எடுத்துக்கொண்டால் ஹிதுமத்தாக, மார்க்க பணியாக, இந்த பள்ளிக்காக வேண்டி இந்த நோன்பில் நாம் எல்லாம் அதிகமாக பலனடைய வேண்டும் என்ற ரீதியிலே பலர் தூக்கத்தை தியாகம் செய்து நேரங்களை அவர்கள் பள்ளியுடைய பணிக்காக ஒதுக்கி மாஷா அல்லாஹ் பணி புரிகிறாங்க. கண்கூடாக மாஷா அல்லாஹ் பார்க்க முடிகிறது. அவர்களுக்கு நிச்சயமாக நாம் அதிகம் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் அவர்கள் மீது அருள் புரிவானாக. அவர்களுடைய நேரங்களிலே வரக்கத்தை ஏற்படுத்தி பொருளாதாரத்திலும், கல்வியிலும், மார்க்கத்திலும், அனைத்து விஷயத்திலும் அருள் புரிவானாக. ஆமீன். அன்பிற்குரித்தானவர்களே, அல்ஹம்துலில்லாஹ், நாம் தொடர்ச்சியாக சஹாபாக்களுடைய வரலாறை பற்றி கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாட்களாக நாம் பார்த்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியிலே இன்றும் ஒரு நபி தோழர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களில் ஒருவரான ஒரு சஹாபியை பற்றி இன்ஷா அல்லாஹ் இன்றும் நாம் பார்க்க போகிறோம். இவர்களை பற்றி நபி அவர்கள் சொன்ன ஒரு சிறப்பு செய்தியிலிருந்தே இன்ஷா அல்லாஹ் நம்ம ஆரம்பிக்கலாம். இவங்க யாரு அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவங்களை பற்றி என்ன சொன்னாங்கன்னா, இன்ன லிகுல்லி உம்மத்தின் அமீனா, இன்ன லிகுல்லி உம்மத்தின் அமீனா வ இன்ன அமீனனா என்று இவர்களுடைய பேரை சொன்னாங்க. அதாவது ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒரு நம்பிக்கைக்குரியவர் இருக்கிறார், அமீன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பு பெயர்களே ஒன்று அமீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒரு அமீன் இருக்கிறாங்க, ட்ரஸ்ட் வர்த்தி, நம்பிக்கைக்குரியவர். எனது சமுதாயத்துக்கான, எனது உம்மத்துக்கான நம்பிக்கைக்குரியவர் யாரு தெரியுமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதை நீங்க கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா தெரிய வாய்ப்பு இருக்கு, அல்லது படிச்சிருந்தீங்கன்னா, இது போன்ற ஏதாவது பயான்ல கேட்டிருந்தீங்கன்னா. இந்த உம்மத்தினுடைய நம்பிக்கைக்குரியவர்னு யார சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? மாஷா அல்லாஹ், இங்க உட்கார்ந்திருக்கீங்களா? சுப்ஹானல்லாஹ். அபூ உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கான நம்பிக்கைக்குரியவர், அமீன் என்ற ஒரு பட்டத்தோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறிப்பிட்டார்கள். மாஷா அல்லாஹ். நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டு வரக்கூடிய சஹாபாக்கள், அதாவது முதல்ல சாத் ரலியல்லாஹு அன்ஹு வரலாறை பார்த்தோம், சாத் பின் அபி வகாஸ், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. கடைசியா பார்த்தது யாரு? அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் எல்லாமே ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றவர்கள். அதே வரிசையில தான் மாஷா அல்லாஹ் இவர்களும் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றவர்களில் இடம்பெறுகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். மினஸ் சாபிகீனல் அவ்வலீன இலல் இஸ்லாம், இஸ்லாத்தை முதலில் ஏற்ற, ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றவர்களில் அல்ஹம்துலில்லாஹ் இவர்கள் அறியப்படுகிறார்கள். இவர்களுடைய சிறப்பு மாஷா அல்லாஹ் நிறைய சொல்லப்பட்டிருப்பதாக, அதே போன்று இவர்களை பற்றியான நல்ல குறிப்புகளையும் அல்ஹம்துலில்லாஹ் நாம் பார்க்க முடிகிறது. ஆரம்ப காலகட்டத்திலேயே இவர்கள் நபி அவர்களுடைய போதனைகளை பற்றி இவர்கள் கேள்விப்படுகிறார்கள். அதற்கு பிறகு மாஷா அல்லாஹ் இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். எப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்கறதாக இருந்தா, அதாவது
அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆரம்ப காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த தாவா பணியை முழு மூச்சாக எடுத்து அவர்கள் செயல்படுத்தினார்கள். அவர்களிடமிருந்து இஸ்லாத்தை ஏற்ற ஒரு சில சஹாபாக்களுடைய பேரை நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா? அதுல மாஷா அல்லாஹ் இவர்களும் இடம்பெறாங்க. ஆரம்ப காலத்திலேயே அல்ஹம்துலில்லாஹ் இவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தாவாவில் இவர்களும் ஈர்க்கப்பட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதற்கு பிறகுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இவர்களுக்கான அறிமுகம் ஏற்படுகிறது. கொண்டு போய் அறிமுகப்படுத்தி குர்ஆனை எல்லாம் இவர்கள் முன்பாக ஓதி காண்பித்து இஸ்லாத்தினுடைய செய்திகளை மாஷா அல்லாஹ் இவர்களிடத்திலே அவர்கள் எடுத்து கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தினுடைய போதனைகள்லாம் எல்லாத்தையுமே எடுத்து சொன்னாங்க. இவர்கள் ரொம்ப மகிழ்ச்சியோடு அனைத்தையுமே ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தை கடைபிடிப்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல என்ன செய்றாங்க? பையத் செய்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்படி இவர்களுடைய இஸ்லாம் ஆரம்பித்து நல்லபடியாக இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கும் ஆரம்ப காலகட்டத்தில் சில விதமான சோதனைகள் எல்லாமே ஏற்பட்டது. சோதனைகள், பிரச்சனைகள் மற்ற சஹாபாக்களுக்கு மக்காவுடைய காலகட்டத்தில் ஏற்பட்ட மாதிரி இவர்களுக்கும் சில சோதனைகள், பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படத்தான் செய்தது. அதையெல்லாம் தாண்டி தான் அவர்கள் இஸ்லாத்தின் மீது நிலையாக இருந்து இந்த மார்க்கத்திற்காக வேண்டி போராடியவர்களாக அல்ஹம்துலில்லாஹ் இவர்கள் பார்க்கப்படுகிறார்கள். அடுத்ததாக மக்காவுடைய காலகட்டம் என்பது அதே ரீதியிலே நகர்ந்து செல்கிறது. இவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் ஹிஜ்ரத் செய்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹிஜ்ரத்திற்கு பிறகு இவர்களும் ஹிஜ்ரத் செய்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதீனாவிலே சந்தித்து அவர்களோடு இவர்களும் இணைந்து கொள்கிறார்கள். மதீனாவுடைய வாழ்க்கையில இவங்களுடைய வாழ்க்கை எல்லா சஹாபாக்களோடு சேர்ந்து தொடருது. அப்படி இருக்கும் பட்சத்துல மாஷா அல்லாஹ் இவர்கள் ஆரம்ப காலத்திலிருந்து இருக்கக்கூடிய போர்கள்லையும் பங்கேற்கிறாங்க. முதல்ல பத்ர் போரிலும் மாஷா அல்லாஹ் இவர்கள் பங்கேற்றார்கள். இவர்கள் விஷயத்துல ஒரு செய்தி அறிவிக்கப்பட்டிருக்கு. அதில் சில விதமான விமர்சனங்களும் இருக்கு. அதாவது சரியான செய்தி தானாங்கிறதுல விமர்சனங்கள் இருக்கு. இருந்த போதிலும் அது பல தரீக்குகளில் பல வழிகளில் அறிவிக்கப்படுது. என்ன அப்படின்னு சொன்னா, இவர்கள் பத்ர் போரில் கலந்து கொண்ட போது இவர்களுடைய தந்தையை எதிரியாக சந்திக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டது. அப்போ என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, அவருடைய தந்தையை இவர்கள்தான் போரிலே அவர்கள் கொலை செய்தார்கள் என்ற ஒரு செய்தி பரவலாகவே அறிவிக்கப்படுது. இன்னும் சில அறிஞர் பெருமக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு வசனம் இறக்கி அருளப்படுறதுக்கான காரணமே இந்த சம்பவம் தான் சொல்றாங்க. சூரா முஜாதலால 22வது வசனம் இருக்கு. முஜாதலா எனக்கூடிய அத்தியாயத்துல 22வது வசனம் இருக்கு. லா தஜிது கௌம யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் யுவாதுன மன் ஹாதல்லாஹு ரசூலஹ். அதாவது யார் அல்லாவை கொண்டு ஈமான் கொண்டு மறுமை நாள் மீது ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை நபியை நீர் காண முடியாது. அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் விரோதித்தவர்களை, பகைத்து கொண்டவர்களை இவர்கள் நேசம் பாராட்டுபவர்களாக நீர் பார்க்க முடியாது. அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் யாரெல்லாம் எதிரிகளோ அது இவர்களுக்கும் எதிரியாகத்தான் இருப்பார்கள், உறவினர்களாக இருந்தாலும் சரியே என்ற ஒரு கருத்துப்பட ஒரு வசனம் இறங்குகிறது. இந்த வசனம் இறங்குறதுக்கான காரணமே, தந்தையை இவர்கள் போரில் கண்ட போதிலும் கூட அவர்கள் இஸ்லாத்தை அளிப்பதற்காக தந்தை போரில் பங்கெடுத்து வந்தார்னா எதுக்கு வந்திருக்காரு? ரசூல்லா கொல்ல வந்திருக்காரு, பெரும் பெரும் சஹாபாக்களை கொல்லுவதற்காக வந்திருக்காரு. அப்ப அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் எதிரியாக இருக்கக்கூடியவர் தனக்கும் எதிரிதான் என்ற ரீதியிலே தந்தையாக இருந்த போதிலும் கூட இஸ்லாத்தினுடைய ஒரு உணர்வில் அவர்கள் தந்தை கூட கொலை செய்யக்கூடிய ஒரு நிலைமை என்பது ஏற்பட்டது. இதை யாரும் தவறா நினைக்க கூடாது, அல்லது இதை நினைத்து யாருமே தந்தை கொலை செய்யக்கூடிய நிலைமைக்கு இவங்க ஆளாயிட்டாங்களே என்று நினைக்க கூடாங்கிறதுக்காக தான் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை இறக்குனா. இது இறக்குனதனுடைய பின்னணியே இதுதான். மூமின்களை பொறுத்த மட்டில் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் தான், அல்லாவும் அல்லாவுடைய தூதருக்கு யாரெல்லாம் எதிரியோ அது அவர்களுக்கும் எதிரி தான் என்ற கருத்தில் இந்த வசனத்தை இறக்குனான்னு சொல்றாங்க. சிலர் இந்த செய்தி அறிவிக்கப்படக்கூடிய செய்தி இது பலகீனமானது, இவர்கள் கொல்லவில்லை அப்படிங்கிற செய்தி சொல்லப்பட்டிருக்கு. இரண்டு கருத்துமே இருக்கு, இருந்தாலும் பரவலாக இந்த கருத்து அறிவிக்கப்பட்டிருக்குங்கிறத சொல்ல முடியும். அதாவது இதை எப்படி குறிப்பிடுறாங்கன்னா, வகத் தனாகலத் குதுபுல் மகாசி வ தாரிக் வ தஃப்சீர், சில தஃப்சீர் நூல்களிலும் சில வரலாற்று நூல்களிலும் சில போர் சம்பந்தப்பட்ட நூல்களிலும் இந்த செய்தி இடம்பெற்றுதான் இருக்கிறது என்பதும் இங்க குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பத்ரை பொறுத்த வரைக்கும் இவங்களோட செய்தி எடுத்தா இதான் முக்கியமான செய்தியா சொல்லப்படுது. அல்ஹம்துலில்லாஹ், ஒரு வசனம் இறக்க அருளப்படுவதற்கு இவர்களுடைய செயல் காரணமாக அமைந்தது. அதே போன்று உஹது போரில் இவர்களுடைய ஒரு முக்கியமான சம்பவம் இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது உஹது போரின் போது நம்ம நேற்றைய தினத்திலேயே உஹது போர் சம்பந்தப்பட்ட சில முக்கியமான செய்திகளை பார்த்தோம்.
அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வரலாறுல பார்த்தோம். அந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சுத்தி நின்றவங்க 12 பேர், அதுல இவங்களும் ஒருத்தங்க. அதுல கடைசியில சண்டை யுத்தம் முடிந்த பிறகு பல காயங்களுக்கு பல சஹாபாக்கள் ஆளானாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கும் காயம் ஏற்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹெல்மெட் அணிஞ்சிருந்தாங்க, இரும்பு கவசத்தினாலான மிகஃபர் எனக்கூடிய தலைக்கவசம் அணிஞ்சிருந்தாங்க. இருந்தாலும் ஒரு அம்பு எரிந்தது என்பது அவர்களுடைய கவசத்தில் என்ன செய்தது, பாய்ந்து கவசத்தில் இருக்கக்கூடிய அந்த வளையங்கள், ரிங்கு மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஜாயிண்ட்டுக்கான ரிங்கு, அந்த இரும்பு ரிங்கு, அந்த 2 ரிங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கன்னத்துல குத்தி உள்ள சொருகிடுச்சு. அப்ப என்ன செய்யறாங்க, அதை எடுக்கிறதுக்காக வேண்டி அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் முற்படுகிறார்கள், கையால அதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்ப அபூ உபைதா ரலியல்லாஹு சொல்றாங்க, எனக்கு விட்டுருங்க, எனக்கு விட்டுருங்கிறாங்க. உத்துருக்குனி, எனக்காக நீங்க இதை விட்டுருங்க, நான் மென்மையாக அவங்களுக்கு வலிக்காம நான் எடுக்கிறேன் அப்படின்றாங்க. அப்ப என்ன அப்படின்னு சொன்னா, கையால் எடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் பொழுது நிச்சயமா வலி ஏற்படும். கையால் எடுக்கும் பொழுது கையில் அவ்வளவு வலிமையா இழுக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா தான் என்ன செய்ய முடியும், அதை இழுத்து எடுக்க முடியும். இன்னைக்கு இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸோ எந்த விதமான சிசர்ஸோ எந்த விதமான டூல்ஸோ கிடையாது. அந்த அளவுக்கு சொருகி இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வேதனையில துடிச்சிட்டு இருக்கிறாங்க, பாக்குற யாருக்குமே சகிச்சிக்க முடியல, அவ்வளவு வேதனையா இருக்கு. அப்போ அதை கையில எடுக்க போகும்போது அதை விளங்கிக்கிட்டாங்க அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு, கையால எடுத்தா நிச்சயமா இது பெரிய வத உசுர் வாங்குதுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அவங்களுக்கு பெரிய வேதனை ஏற்படுத்தி சிதைத்து, அது ரொம்ப சிரமத்துக்கு பிறகுதான் பெரிய வலி ஏற்படுத்தி தான் கொண்டு வர முடியுங்கிறது தெரிஞ்சு சொன்னாங்க, எனக்கு விட்டுருங்க நான் எடுக்கிறேன்டாங்க. அப்ப என்ன செய்ய போறீங்க, நான் பல்லால கடிச்சு இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. பல்லால கடிச்சு இருக்கிறேன்னா சும்மா ஒரு முள்ளு குத்துனதை இழுக்கிற மாதிரி இல்லை, அது அந்த அளவுக்கு ரொம்ப அதிகமா உள்ள பதிஞ்சு இருந்துச்சு, எடுக்க முடியாத அளவுக்கு பதிஞ்சிருச்சு. அதாவது இரும்போட சேர்த்து ஒட்டி என்ன செய்யுது, ஹெல்மெட்டோட சேர்ந்து ஒட்டி அந்த வளையம் உள்ள பதிஞ்சிருக்குது. அப்ப கையால அது எடுக்கிறது கஷ்டம், எடுத்தா பெரிய வலி ஏற்படுத்தணும், இன்னும் நிறைய இரத்த கசிவுகள் ஏற்படுற அளவுக்கான சூழ்நிலை இருக்கு. இப்ப நான் பல்லால கடிச்சு எடுக்கிறேங்கிறாங்க. பல்லால கடிச்சு எடுக்கிறது ரொம்ப சிரமம், பல்லால கடிச்சு எடுத்தா பல்லு உடையக்கூடிய நிலைமை. அப்ப என்ன செய்யறாங்க இவங்க, அவங்களுடைய முற்பல் சனியான்னு சொல்லுவாங்க, முற்பல்லுக்கு சனியான்னு சொல்லுவாங்க, அந்த முற்பல்லால என்ன செய்யறாங்கன்னா கடிச்சு 2 வளையும் ஒரு வளையத்தை இருக்க கடிச்சு அழுத்தி இழுக்கிறாங்க, வரமாட்டேங்குது. அது ஒரு இலா இழுத்து என்ன செஞ்சிடணும், வெளியே கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறதுக்கு அசைச்சு கொடுத்து இழுத்தோம்னா ரசூலுல்லாஹ்க்கு வலிக்கும். அப்போ அதை உருவுற மாதிரி என்ன செய்யணும், நறுக்குன்னு கடிச்சு என்ன செய்யணும், இழுக்கணும். அப்போ ஒரு சனியா வச்சு அவங்க கடிச்சு இழுக்கிறாங்க, வளைவும் வந்துருச்சு பல்லு வந்துருச்சு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இதை வளையமும் வந்துருச்சு, அவங்களுடைய ஒரு பல்லு வந்துருச்சு, இன்னொரு வளையம் இருக்கு. என்ன செஞ்சாங்க, இதை நான் தான் எடுப்பேன் என்று சொல்லி இன்னொரு பல்லு சனியா, வலது பக்கம் இடது பக்கம் இன்னொரு சனியா அந்த முற்பல்லை வைத்து அவர்கள் இழுத்தார்கள். அந்த பல்லும் உடைந்தது, அதோடு சேர்ந்து அந்த வலையும் வந்தது. அதுக்கப்புறம் சொல்றாங்க, பக்கான அபூ உபைதா பின் நாசி அஸ்ரம். அஸ்ரம் அப்படின்னா முற்பல் இல்லாதவன் அர்த்தம். ஒண்ணுக்கு அரபில பேர் இருக்கு, ஒட்டகத்துக்கு பல பேரு, ஆட்டுக்குட்டிக்கு பல பேரு, ஒரு வயசுக்கு ஒண்ணு சொல்லுவாங்க. அந்த மாதிரி 2 பல்லு இல்லாதவங்களுக்கு அஸ்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. பல்லே இல்லாதவங்கள ஒக்கவாயின்னு நம்ம சொல்லுவோம், அது இல்ல. அந்த 2 பல்லு இழந்தவங்களுக்கு அஸ்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க ஆயுள் முழுக்க அஸ்ரமாகத்தான் இருந்தாங்க. அதிலிருந்து இவர்கள் ஆயுள் முழுக்க அவர்கள், அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட இவங்க ஹிஜ்ரி 16ல மூத்தாராங்க. இது நடந்தது ஹிஜ்ரி 3ல. அப்ப பாத்துக்கிறங்க, அடுத்து எத்தனை 13 வருஷம் அவர்கள் முற்பற்கள் இல்லாதவர்களாகத்தான் இருந்தார்கள். ரசூலுல்லாஹ்க்கு வேண்டி அவர்கள் அதை அர்ப்பணித்தார்கள். அவர்கள் பல்லையும் மாஷா அல்லாஹ் ஷஹீதாக அவர்கள் அர்ப்பணித்தார்கள் அப்படிங்கிற ஒரு முக்கியமான செய்தியை பார்க்கப்படுது. இது ஏன் இவங்க இப்படி செஞ்சாங்க அப்படிங்கிறதுக்கான சில விளக்க உரைகள்ல பார்க்கும் பொழுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வலி ஏற்படக்கூடாது என்பதற்காக அவர்கள் இப்படி செய்தார்கள். கையாலேயோ வேற ஏதாவது பொருளை வச்சு எடுக்கும்போது நிச்சயம் அதுல வேதனை ஏற்படும் என்பதால் இருக்க பல்லால் அவர்கள் அதை கடிச்சு இழுத்து வேதனை இல்லாமல் ஆக்கினார்கள் அப்படிங்கிறத அல்ஹம்துலில்லாஹ் இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அதே மாதிரி மாஷா அல்லாஹ் இவர்கள் விஷயத்துல இன்னும் சில முக்கியமான செய்திகள் தெரிந்து கொள்வதாக இருந்தா என்ன அப்படின்னு சொன்னா, இவங்களுடைய முக்கியமான பங்களிப்பு ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு பிறகு நடந்த அந்த ஆலோசனையில தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத் ஆயிட்டாங்க, நல்லா தெரியும். அப்போ பல மாதிரியான சூழ்நிலை நிலவியது மதீனால. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமையில யாருமே இல்லை. அது பெரிய ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு நிகழ்வாக அது இருந்தது. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யாரு ரசூலுல்லாஹ் மௌத் ஆயிட்டாங்கன்னு சொல்றாங்களோ அவங்கள நான் வெட்ட போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா அவங்களை எழுப்புவான், எதிர்பார்ப்போம், அவ்வளவு சீக்கிரம் அவங்களுக்கு தவண முடியாது, அவங்களை அல்லாஹ் தஆலா எழுப்புவான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பழைய அல்லாஹ் நிச்சயமாக அவர்களை எழுப்புவான் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க.
அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து பி அபி அன்த வ உம்மி, ரசூலுல்லாஹ்வுடைய ஜனாசா முன்னாடி இருந்து என் தாய் தந்தி உமக்கு அர்ப்பணமாகட்டுமா, ரசூலுல்லாஹ்வுடைய ஹயாத்துல சொன்னதையே ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பிறகு சொன்னாங்க. சொல்லி திபுத ஹய்யா வ மையத்தா, நீங்கள் உயிரோடு இருக்கும் போதும் நறுமணமாக இருந்தீர்கள், இறந்த பிறகும் நறுமணமாக இருக்கிறீர்கள். இதுக்கு இந்த பொருளும் இருக்கு. உயிரோடு இருந்த போதிலும் நீங்கள் அழகாக இருந்தீர்கள், நல்லவராக இருந்தீர்கள், சிறந்தவராக இருந்தீர்கள், மரணித்த பிறகும் நீங்கள் சிறந்தவராக எங்களுக்கு மத்தியில் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க, அவர்களை என் உயிர் யார் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக லா யுதீகல்லாஹுல் மௌத்தத்தின் அபதா, உங்களுக்கு இறைவன் 2 முறை மரணத்தை சுவைக்க செய்ய மாட்டான். அப்படின்னா மரணம் அடைஞ்சிட்டீங்க, இன்னொரு வாட்டி நீங்க மரணம் அடைய போறீங்கிற மாதிரி கிடையாது, உமர் சொல்வதை போன்று கிடையாதுங்கிறத ஹிக்மத்தான முறையில சொல்லி அதை எல்லாருக்குமே புரிய வச்சாங்க. இவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணம் அடைந்து விட்டார்கள் என்று சொல்லி என்ன செஞ்சாங்க, ஃபகப்பலஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முத்தமிட்டார்கள், நெற்றியிலே முத்தமிட்டு இந்த மாதிரி அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்தாயிட்டாங்கிற மாதிரி ஒரு உரையை நிகழ்த்துவாங்க. யார் அல்லாவை வணங்கினீர்களோ அல்லாஹ் உயிரோடு இருக்கிறான், அல்லாஹ் மரணம் அடைய மாட்டான். யார் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வணங்கி வந்தீர்களோ முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணம் அடைந்து விட்டார்கள். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணம் அடைந்த பிறகு நீங்கள் அவர்களை புறக்கணித்து விட்டு சென்று விடுவீர்களா அப்படிங்கிற செய்தியெல்லாம் சொல்லி ஒரு உருக்கமான பேச்சை ஒன்று அந்த நேரத்தில் பேசி எல்லார் மனசனுடைய மனதையுமே அவங்க வந்து அமைதிப்படுத்தினாங்க. ஹைர். அதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கஃபன் தஃபனுடைய வேலைகள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைவராக இருந்தவங்க மௌத்தாயிட்டாங்க, அவங்கள அடக்கியாச்சு. அடுத்த தலைவர் யார் அப்படிங்கிறதுல பல பேச்சுகள் வந்தது, கேள்விப்பட்டிருப்பீங்க. அன்சாரிகள் சொன்னாங்க, எங்கள்லேயும் ஒரு தலைவர் இருக்கும், உங்களே ஒரு தலைவர் இருங்க, முஹாஜிரின்களுக்கு நீங்க தலைவராக இருங்க, அன்சாரிகளுக்கு நாங்கள் தலைவராக இருக்கிறோம் அப்படின்லாம் சொன்னாங்க. பேச்சுவார்த்தை நடந்து இல்லை, அது பொருத்தமா இருக்காது, குறைஷிகளில் தான் தலைவர் இருப்பது சிறந்தது அப்படின்லாம் சொல்லி என்ன பண்றாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு முதல்ல இந்த பேச்சு எடுத்து என்ன சொன்னாங்க, நான் 2 பேரை சொல்றேன், அவங்க தான் ஹலிஃபாவா இருப்பதற்கான தகுதியானவர்கள், உமரையும் அபு உபைதாவை நான் சொல்றேன், உமரும் அபு உபைதாவும் தான் ஹலிஃபாக இருப்பதற்கு தகுதியானவர்கள் என்று சொல்லி இவங்க 2 பேரையும் அவங்க முன்மொழிஞ்சாங்க. அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அவர்கள் உடனே என்ன செஞ்சாங்க, இப்படி பேச விட்டோம்னா சரி வராதுன்னு அபூபக்கர் ரலியல்லாஹு கையை பிடிச்சு நான் பைய செஞ்சுட்டேன், அபூபக்கரை நான் ஹலிஃபாவாக நான் தேர்வு செய்து விட்டேன், நான் வழிமொழிகிறேன், இதை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறீர்கள் சொல்லி கேட்டதுக்கப்புறம் மக்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க, ஏற்றுக்கொண்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் தான் ஹலிஃபா வர வேண்டும் என்பதுதான் யதார்த்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்தாக இருக்கும் பொழுது நபி அவர்கள் முன்னிருந்து தொழுவைத்த அந்த இமாமத் பணிக்கு நபி அவர்கள் முடியாமல் போன பிறகு யார் தான் முன்னிறுத்தினாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தான் முன்னிறுத்தினாங்க. அந்த அடிப்படையில் அவங்க தான் ஹலிஃபா வர்றதுக்கும் தகுதிங்கிறது பலருடைய சிந்தனையில இருந்ததுதான், அந்த அடிப்படையில அவங்க ஹலிஃபா ஆக்கப்பட்டாங்க. ஆனா இந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் அதாவது அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் முன்னிறுத்தியது உமர் ரலியல்லாஹு அவர்களையோடு சேர்த்து அபு உபைதா ரலியல்லாஹு அவர்களையும் சேர்த்து சொன்னாங்கிறது பல பேருக்கு தெரியாது. அந்த இடத்துல அந்த அளவுக்கு அவர்கள் முன்னிறுத்தப்படக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள். இன்னும் சொல்ல போனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கட்டத்துல சொல்றாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நான் ஹலிஃபாவாக ஆயிட்டேன், அதுக்கப்புறம் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஹலிஃபாவாக்கிட்டாங்க. கேட்டதுக்கு அப்புறம் நான் வந்து ஒரு சிறந்த மனிதரை தான் நான் ஹலிஃபாவை நியமிக்கிற அடிப்படையில் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை ஹலிஃபாவை ஆக்கிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இவர்கள் மீது அதிகமான பிரியம், இவர்களுக்கு தான் முதல்ல இவங்களை முன்னிறுத்தினது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தான், முதல்ல முன்னிறுத்தினது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தான். அதுக்கப்புறம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வழிமொழிந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹலிஃபாவாயிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு முன்மொழிந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஹலிஃபாவாயிட்டாங்க. 2 வருஷம் 2 மாசம் ஹலிஃபாவா இருந்து அவங்க இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு தான் அடுத்த ஹலிஃபாவாக என்ன செஞ்சாங்க, வழிமொழிஞ்சாங்க. அந்த அடிப்படையில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சுட்டாங்க, ஹலிஃபாவா ஆயிட்டாங்க. அவங்க மாஷா அல்லாஹ் 10 வருடம் ஹலிஃபாவாக இருந்தாங்கல்ல, அவங்க ஹலிஃபாவாக இருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே இவருடைய மரணம் வந்துருச்சு. அதை பத்தி நம்ம அடுத்து பார்ப்போம், சரிங்களா? ஆனா ஒரு கட்டத்துல சொல்றாங்க, கடைசி கட்டத்துல சொல்றாங்க, நான் வந்து இப்ப மட்டும் அபு உபைதா உயிரோடு இருந்தார்னா நான் அவரை மட்டும் தான் ஹலிஃபாவாக்குவேன், நோ ஆப்ஷன். ஆனா அபு உபைதாவை இறைவன் கைப்பற்றி கொண்டான். ஹிஜ்ரி 16 மூத்தாயிடுறாங்க. ஹிஜ்ரி 16 உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வந்து ஒரு 4 வருடத்திலேயே என்ன செஞ்சிடறாங்க, அவங்க மூத்தாயிடுறாங்க. இருந்திருந்தாங்கன்னா நான் அபு உபைதாவை தான் நான் வந்து ஹலிஃபாவை ஆக்கியிருப்பேன். காரணம் என்னன்னு கேட்டா, என்னிடத்தில் காரணம் என்னவென்று கேட்டால், அமீனு ஹாதில் உம்மா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் இந்த உம்மத்துக்கான நம்பிக்கைக்குரியவர், நம்பிக்கையாளர் என்று சொல்லப்பட்டவரை நான் வந்து ஹலிஃபாவாக்கி அல்லாஹ் கேள்வி கேட்டால் நான் தான் சொல்வேன், இந்த உம்மத்துக்குரிய நம்பிக்கைக்குரியவராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை சொன்னாங்களோ அறிவித்தாங்களோ அவங்கள தான்
மக்களுக்கு நான் ஹலிஃபா வாக்கியிருக்கேன்னு சொல்லி நான் சொல்லுவேன் என்று சொன்னாங்க. ஆனா அவங்களுடைய அல்லாஹ்வுடைய நாட்டம், அவர்கள் அதற்கு முன்னாடியே இறந்துடுறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்துல மாஷா அல்லாஹ் இவர்கள், அதாவது உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்துக்கு முன்னாடி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஆட்சி காலத்திலேயே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போர் தளபதியாக யாரை நியமித்தாங்க அப்படின்னு சொன்னா இவங்களை தான் நியமிச்சு வச்சிருந்தாங்க. இன்னொரு பக்கம் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய போர் தந்திரம், அவங்களுடைய போர் வீரம், அதன் காரணத்தினால ஒரு சிறந்த படை தளபதியாக இருந்தனால அவர்கள் என்ன செய்வாங்க, மெயினான முக்கியமான தலைவராக ஆக்கி நீங்களே முழுமையான தலைமைத்துவத்தில் இருங்கன்னு சொல்லி ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிட்டாங்க. அந்த அடிப்படையில் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு தான் போர் தளபதியாக அவர்கள் இருந்தார்கள். கடைசி வரைக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு மௌத் வரைக்கும் அவங்க தான் போர் தளபதியாக இருந்தாங்க. நிறைய வெற்றிகள் ஷாம் தேசத்துல ஒவ்வொரு நாடாக வெற்றி கொள்ளப்பட்டு கொண்டே இருக்கு, இஸ்லாத்துல இணைந்து கொண்டே இருக்கு. அதுக்கப்புறம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தானாங்கல்ல, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தானதுக்கு அப்புறம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி பீடத்துக்கு வந்த பிறகு, ஹலீஃபாவா ஆன பிறகு என்ன செய்யறாங்க, கடிதம் எழுதுறாங்க. கடிதம் எழுதி என்ன செய்யறாங்க, யாருக்கு கடிதம் எழுதி அனுப்புறாங்க அப்படின்னு சொன்னா ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு கடிதம் எழுதி அனுப்புறாங்க. நீங்கள் பதவி விலகி, அதாவது போர் தளபதி எனக்கூடிய இந்த பொறுப்பிலிருந்து நீங்கள் இறங்கி கொண்டு அபு உபைதாவை உங்களுடைய இடத்தில் நீங்கள் அமர்த்துங்கள், அவர் கீழே இருந்து நீங்க என்ன செய்யுங்க, போர் செய்யுங்க அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க. இதுக்கு சில ஹிக்மத்துகள் சொல்லுவாங்க. அதாவது ஹாலிதுனாலதான் வெற்றி என்று சொல்லக்கூடிய நிலைமை வந்துருச்சு. ஹாலிது போனா வெற்றி, அவர் தலைமையில போன வெற்றி அப்படிங்கிற மாதிரி, ஒரு சிங்கம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேர் வரும் பொழுது, அப்படி ஒரு தனி நபர் மீதான ஒரு அபிப்பிராயம், தனி நபரை கொண்டுதான் ஒரு வெற்றி என்ற ஒரு நிலை பேசப்படக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் நாடி, அல்லாஹ் தான் ஈமானை கொண்டு இஹ்லாஸை கொண்டு வெற்றியை தர்றான். இப்படி போர் தளபதியா இருப்பதற்கான தகுதி உபைதாக்கும் இருக்கு. அபு உபைதா மூலமும் வெற்றி சூழ முடியும் என்ற ரீதியில தான் அவங்க என்ன செஞ்சாங்க, போர் தளபதி ஆக்கினாங்க. அந்த அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு தான் பலஸ்தீனை வெற்றி கொண்டாங்க. சுப்ஹானல்லாஹ். பலஸ்தீனுடைய வெற்றி யார் மூலியமா கிடைத்தது? அபு உபைதா அவர்கள் படை தளபதி ஆன பிறகுதான் பலஸ்தீனை வெற்றி கொண்ட பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழைப்பு கொடுப்பாங்க, பலஸ்தீன் வெற்றி கொள்ளப்பட்டு விட்டது, பைத்துல் முகத்தஸிற்கு ஹலீஃபா வருகை தரலாம் அப்படின்னு சொல்லி மாஷா அல்லாஹ் அவங்க அழைப்பு கொடுத்தாங்க. ஹைர். இப்ப இதுல என்னன்னா ஒரு அழகான செய்தி. அப்போ இந்த மாதிரி இவங்களுக்கு செய்தி போனுச்சுல, அந்த கடிதத்தை பார்த்ததுக்கு அப்புறம் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி இருக்கும், ஒரு படை தளபதியா இருந்து சிறப்பான முறையில் செயல்பட்டு ஃபார்ம்ல இருக்காங்கன்னு சொல்றோம்ல, மேன் இன் ஃபார்ம் அவங்க மாஷா அல்லாஹ் இருந்து அவங்க செயல்பட்டு இருக்காங்க. அப்போ கடிதம் வருது, ஃபகால ஹாலித் பின் வலீத். அப்ப ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, புஇஸ அலைக்கும் அமீனு ஹாதில் உம்மா, உங்கள் மீது அமீனு ஹாதில் உம்மா என்று சொல்லப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் இந்த உம்மத்தினுடைய நம்பிக்கைக்குரியவர் என்று சொல்லப்பட்டவர் இப்போது தலைமைத்துவத்திற்கு அவர் ஆளாக்கப்படுகிறார், எனக்கு கடிதம் வந்திருக்கிறது என்று சொல்லி கண்ணியமான முறையில் என்ன செஞ்சாங்க, அவங்க அந்த தலைமைத்துவத்தை அவர்களிடத்தில் ஒப்படைத்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய முடிவு அது சரியானது, அதை நான் மதிக்கிறேன் என்ற ரீதியில யாருக்கு தகுதி இருக்கிறதோ அந்த தகுதி உள்ளவருக்கு அந்த பொறுப்பு கொடுக்கப்படுகிறது என்பதாக சொல்றாங்க. அப்ப அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க சொல்றாங்க, சமீஉத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நானும் கேட்டிருக்கிறேன், ஹாலித் ஸைஃபும் மின் சுயூஃபில்லாஹ், ஹாலித் என்பவர் அல்லாஹ்வுடைய வாள்களில் ஒரு வாள், போர் வாளில் ஒரு வாள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் இவர்களை விட்டு கொடுக்காமல் பேசினார்கள், அவர்கள் இவர்களை விட்டு கொடுக்காமல் பேசினார்கள். இதுதான் சஹாபாக்களிடத்தில் இருந்த பண்பாடு. இன்னைக்கு இதெல்லாம் நம்ம சுத்தமா பார்க்க முடியாது. இது சாதாரண பொறுப்புல எந்த ஒரு இடத்துலையுமே இதை நம்ம சான்ஸே கிடையாது. எப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறவங்க நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தவறின் காரணத்தினாலே அது மாற்றியமைக்கப்படுறதுக்காக ஒரு ஆலோசனை சொன்னா நம்மளுக்கு வரக்கூடிய கோபமும் வெறியும் என்னது அந்த அளவுக்கு இருக்குது. நான் செய்யாததா, நான் தான் பண்ணேன், நான் தான் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன் என்ன சொல்றோம், நம்ம அடுக்க ஆரம்பிக்கிறோம். ஆனா சஹாபா பெருமக்களுடைய பண்பாடு இதுதான். நல்ல ரீதியில இருந்தவங்களுமே கூட அவங்க கிட்ட தவறு இல்லை, ஆனா மக்கள் பேசுவதில் ஏற்படக்கூடிய ஒரு விஷயத்துக்கு கூட அது ஆளாகக்கூடாது என்பதற்காக ஒரு முடிவை எடுத்து அந்த இடத்தில் அவர்கள் செய்தார்கள். அதை எந்த அளவுக்கு அந்த சஹாபா பெருமக்கள் ஒரு அடக்கத்தோடு பணிவோடு இறையச்சத்தோடு அதை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதெல்லாம் ஒரு சிறந்த முன்னுதாரணமான ஒரு விஷயம். சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் இவங்களும் சிறப்பாக என்ன செஞ்சாங்க, போர் தளபதியாக இருந்து பணி செய்தார்கள், போரிட்டார்கள். அல்லாஹ் அவளுடைய கையில மாஷா அல்லாஹ் திமிஸ்கனுடைய வெற்றியை கொடுத்தான், எர்மூக்கினுடைய வெற்றியை கொடுத்தான், பலஸ்தீனுடைய வெற்றியை கொடுத்தான். இந்த மாதிரி
பல வெற்றிகள் மாஷா அல்லாஹ் அவர்களுக்கு கிடைத்து கொண்டே இருந்தது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இவங்க விஷயமான ஒரு செய்தியை சொல்றாங்க. என்ன அப்படின்னா, ரெண்டு மாதிரி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லக்கூடிய ஒரு செய்தி அறிவிக்கப்படுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விருப்பமானவர் யார் முதலில் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலில் விருப்பமானவர் அபூபக்கர் என்று சொல்றாங்க. அடுத்ததாக யார் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. உமர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததாக யார் அப்படின்னு கேட்கும் போது அபு உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்னு சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இவங்களுடைய பேரை தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் கேட்கிறாங்க அடுத்ததாக யார் என்று கேட்டபோது அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்யல, சொல்லல. அதுக்கு மேல சொல்லிட்டே போறது பொருத்தமானதாக இருக்காது. சிலருடைய பேர் வரலாம், சிலருடைய பேர் வராமல் போகலாம், அல்லது அவங்களுடைய பேர் பின்னால் வரலாம். அதனால யாருக்கும் சங்கடம் ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக முதலில் சொல்லுவதற்கு தகுதியான 3 நபர்கள் என்ற ரீதியிலே அவங்க 3 பேருடைய பேரை மட்டும் சொன்னாங்க. அதில் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுடைய பேரும், உமர் ரலியல்லாஹு அவருடைய பேரும், அபு உபைதா ரலியல்லாஹு அவர்களுடைய பேரும் இடம்பெற்றது அல்ஹம்துலில்லாஹ் பார்க்க முடிகிறது. இந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசத்தை அவர்கள் பெற்றிருந்தார்கள். நல்ல ஒரு நெருக்கத்தை அவர்கள் பெற்றிருந்தார்கள். சஹாபாக்களிடத்திலும் ஒரு நல்ல பண்பாளராக அவர்கள் அறியப்பட்டிருந்தார்கள் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க முடியுது அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி இவர்கள் பலஸ்தீன்ல இவங்க இருக்கும்போது தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வர சொல்றாங்க. அப்பதான் ஒரு சம்பவம் நடந்தது, நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். அதாவது அப்போ ஒரு பிளேக் நோய்ங்கிறது பரவிட்டு இருக்குது. அந்த சந்தர்ப்பத்துல பிளேக் நோயின்னு சொல்றோம்ல, தாவூன், அந்த நோய் பரவிட்டு இருக்குது. அப்போ இவங்க வர சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. வரும்போது அந்த சந்தர்ப்பத்துல வரும்போது வந்துட்டு இருக்கும்போது அந்த செய்தி கேள்விப்படுறாங்க, இந்த மாதிரி பிளேக் நோய் பரவிட்டு இருக்குது. இப்ப போறது சரிதானா இல்லையாங்கிற ஒரு ஆலோசனை. அப்படி வரும்போது ஆலோசனை செய்யறாங்க. சிலர் போலாங்கிறாங்க, சிலர் வேணாங்கிறாங்க. அப்ப ஒரு முடிவுக்கு வர முடியல. அப்ப யோசனை பண்ணிட்டே இருக்கிறாங்க. அன்சாரிகள்கிட்ட கேட்கிறாங்க, முஹாஜிர்கள்ட்ட கேட்கிறாங்க. நிறைய பேர் வேணாம், அப்படிப்பட்ட ஒரு நோய் பரவக்கூடிய இடத்துக்கு நம்ம தானாக போக வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க, இப்போதைக்கு போவது பொருத்தமானதல்ல அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் என்ன செய்யறாங்கன்னா திரும்புறாங்க. திரும்பும் போது என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் வருத்தப்படுறாங்க. வந்துட்டு பாதிலேயே திரும்பி போறாங்களே அப்படின்னு சொல்லும் போதுதான் அவங்க கேட்கிறாங்க, நீங்க அல்லாஹ்வுடைய விதியை விட்டா திரும்பி போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய விதியை விட்டு நீங்க பயந்து இல்ல திரும்பி நீங்க போறீங்களா அப்படின்னு கேட்கும் போதுதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய ஒரு விதியை விட்டு இன்னொரு விதியின் பக்கம் நாங்கள் திரும்பி செல்கிறோம் என்று அவங்க சொல்லுவாங்க. அப்ப அதுவும் விதிதான், இதுவும் விதிதான். ஆனா அப்ப வரைக்கும் ஒரு ஹதீஸ் யாருக்குமே தெரியாது. அதனால தெரிஞ்சுக்கிறீங்க, ஒரு ஹதீஸ் இப்பதான் வரப்போகுது. அப்பதான் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு திரும்பி வரும்போது சொல்லுவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கேன், ஒரு பகுதியில் காலரா நோய், பிளேக் நோய் போன்ற பரவக்கூடிய தொற்று நோய் என்பது பரவி கொண்டிருந்தால் அந்த ஊருக்கு செல்லக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதே போல அந்த ஊர்வாசிகளும் அந்த ஊரிலிருந்து வெளியே செல்லக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னது. அப்பதான் அந்த ஹதீஸை உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, கேள்விப்படுறாங்க. அதுக்கப்புறம் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அப்ப எடுத்த முடிவு சரிதான். அல்லாஹ் தஆலா அப்படி எந்த ஒரு தருணத்திலையுமே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சரியான முடிவு எடுக்க வைப்பான். இதுக்கு நிறைய சான்றுகள் நம்ம பார்க்க முடியும். அந்த மாதிரி அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, அவங்க திரும்பி எடுத்த முடிவு சரிதாங்கிற அடிப்படையில் திரும்பி வந்துருவாங்க. ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹுக்கு இன்னொரு கடிதம் போடுவாங்க. இப்ப பரவ ஆரம்பிச்சிருக்கு, நீங்க என்ன செய்யுங்க, அந்த பகுதியை விட்டு நீங்க வெளியாகி வந்துருங்க. அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில சொல்லுவாங்க. ஒரு முக்கியமான சஹாபி அப்படிங்கிறனால நீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கடிதம் போடுவாங்க. ஆனா அவங்க என்ன பதில் அனுப்புவாங்க அப்படின்னு சொன்னா, நான் எனது படையோடு இங்கு இருக்க நாடுகிறேன், அல்லாஹ் என் விஷயத்தில் என்ன முடிவு செய்திருக்கிறானோ அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பதில் சொல்லி கடிதம் அனுப்பிடுவாங்க. இந்த கடிதம் வந்ததுக்கப்புறம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழுவாங்க. கடிதம் வந்ததுக்கப்புறம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழுததுக்கு அப்புறம் எல்லாரும் கேட்பாங்க, அபூ உபைதா மூத்தாயிட்டாரா? அந்த மாதிரி அவங்க அழுதாங்க. அபூ உபைதா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, அவர் மரணம் அடைய போகிறாரோ என்று நான் அஞ்சுகிறேன். ஏன்னா வந்த செய்தி அப்படி அப்போ அந்த அளவுக்கு பரவி கொண்டிருக்கிறது. ஆக அவர் மரணம் அடைந்து விடுவாரோ என்று நான் அஞ்சுகிறேன். அவருடைய மரணம் கிட்டத்தட்ட நெருங்கி விட்டது.
அப்ப அதுல அவங்க சூசகமா சொல்லியிருக்கலாம், அந்த நோய் அவர்களுக்கு வந்ததாக சொல்லியிருக்கலாம். ஆனா சுருக்கமாக அந்த செய்தி இடம்பெறுது, அவர் மரணம் அடைய நெருங்கி விட்டார் என்று நான் கருதுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன செஞ்சாங்க, அழுதாங்கிறத நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி அதே நோயின் காரணத்தினாலதான் அவங்க மூத்தானாங்க. அவங்க கடைசி எங்க இருக்கும்போது மூத்தானாங்கன்னா உருதுன், அதாவது ஜோர்டான்ல இருக்கும்போது தான் அவங்களுடைய படை ஜோர்டானில் இருந்த போது அவர்கள் மரணம் அடைந்தார்கள். அங்கேயே அவர்கள் அடக்கமும் செய்யப்பட்டார்கள் அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. இதுல என்ன ஒரு விஷயம், நம்ம ஒரு பாடத்திற்குரிய படிப்பினைக்குரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த உமர் ரலியல்லாஹு அவர்கள் எடுத்த ஒரு முடிவு அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. ஒருவேளை ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அவர்கள் மட்டுமே இருந்திருந்தால் கூட இவ்வளவு பெரிய வெற்றி வந்திருக்குமான்னு கூட சொல்ல முடியாது என்ற அளவுக்கு கூட சிலர் சிந்திச்சு சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. இவரை விட ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அவர் சிறந்த போராளியாக இருந்த போதிலும் கூட இவர்களை மாற்றி அமைத்த பிறகு நிறைய வெற்றியை மாஷா அல்லாஹ் இவர்கள் இஸ்லாத்துக்கு கொண்டு வந்தாங்க. உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய முடிவு சஹாபாக்கள் இடத்தில் அது எப்படி பார்க்கப்படும் என்று சொன்னால், அது அல்லாஹ்வுடைய ஒரு முடிவுக்கு சமமாக அது பார்க்கப்படும். அல்லாஹ், ஏன்னா பல சந்தர்ப்பங்களிலே உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய கருத்தும் முடிவும் அல்லாஹ்வுடைய முடிவுக்கு, அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்கு ஒத்ததாக இருந்ததுக்கான பல சான்றுகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலிருந்தே நிறைய பார்க்க முடியும். அந்த மது விலக்கினுடைய விஷயத்தை கூட நம்ம அதுக்கான ஆதாரமா சொல்லலாம். முதல்ல மதுவை பற்றி அவங்க கேட்கிறாங்க, வயசாலுனுக்கு அனில் ஹம்ரி வல் மைசிர், மது சம்பந்தமா அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், அது எல்லாரும் குடிச்சிட்டு இருக்கும் போது கேட்கிறாங்க. அது ஹராம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையே அல்லது தடை செய்யணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை கூட யாருக்கு இல்லை. ஆனா இது தடை செஞ்சா நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு யோசனையில என்ன செஞ்சாங்க, அவங்க கேட்டாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா சொன்னா இதுல நல்லது இருக்கு கெட்டது இருக்கு. அன்னைக்கு இருந்து மதுவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான மோசமானது அல்ல, நல்லது இருக்கு கெட்டது இருக்கு, ஆனா கெட்டதுதான் அதிகமா இருக்கு என்று அல்லாஹ் தஆலா முதல் கட்டத்துல சொன்னான். இதை உமர் ரலியல்லாஹு கிட்ட சந்தோஷமா சொன்னாங்க, பாருங்க நீங்க இப்படி கேட்டதுமே உங்களுடைய எண்ணத்துக்கு ஏற்றவாறு அல்லாஹ் தஆலா இதுல கெட்டது அதிகமா இருக்கு, கிட்டத்தட்ட தவிர்த்துக்கும்படியாக அல்லாஹ் தஆலா சொல்ல வர்றான்றதும் உமர் ரலியல்லாஹு அவர்கள் முழு திருப்தி அடையவில்லை. துஆ செஞ்சாங்க, அல்லாஹும்ம பையில் லனா ஃபில் ஹம்ரி பயான ஷாஃபியா, யா அல்லாஹ் இந்த மது விஷயத்துல தெளிவான ஒரு உத்தரவு எங்களுக்கு தா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் தொழுகையில தவறு வந்தது. மது பருகிய பிறகு, போதையில் தொழு வச்ச பிறகு ஒரு தவறு ஏற்பட்டது. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா நிசாவுடைய ஒரு வசனத்தை இறக்குனான். அதாவது யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தக்ரபுஸ் ஸலா வ அன்தும் சுகாரா, நீங்கள் போதையில் இருக்கும் நிலையிலே தொழுகைக்கு நீங்கள் நெருங்காதீர்கள் என்ற ஒரு வசனத்தை அல்லாஹ் தஆலா இறக்குனான். இறங்குனதுக்கு அப்புறம் உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு இந்த செய்தியை சொல்லி அனுப்புறாங்க, இனிமே போதையில இருக்கும் போது குடிக்க கூடாதான். சரி, இதை கேட்டு அவங்க திருப்தி அடைவாங்க அப்படிங்கிற ரீதியில சொன்னாங்க. அப்போ அவங்க துஆ செஞ்சாங்க, அல்லாஹும்ம பையில் லனா ஃபில் ஹம்ரி பயானன் ஷாஃபியா, யா அல்லாஹ் இந்த மது விஷயத்தில் தெளிவான ஒரு சட்டத்தை எங்களுக்கு தருவாயாக அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் சூரா மாயிதாவுடைய ஒரு வசனம் இறக்கியறப்பட்டது. அதுல இந்த மதுவை கொண்டு, சூதாட்டத்தை கொண்டும் மதுவை கொண்டும் ஷைத்தான் உங்களுக்கு மத்தியிலே என்ன அல்லாஹ்வுடைய சிந்தனையை விட்டு உங்களை தடுப்பதற்காக, அல்லாஹ்வுடைய தொழுகையை விட்டு உங்களை தடுப்பதற்காக அவன் நாடுகிறான். எனவே மதுவையும் சூதாட்டத்தையும் முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வசனத்தை இறக்குனா. அதுக்கப்புறம் முற்றிலுமாக அது ஹராமாக்கப்பட்டது. இந்த செய்தி உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க சொன்னாங்க, இன்தஹைனா, நிறுத்திக்கிட்டோம், இனிமே நாங்க மதுவை தொடவே மாட்டோம் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப அவங்களுடைய எதிர்பார்ப்பு அது கட்டமா அவங்க எதிர்பார்த்ததுக்கு தோதுவா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வசனத்தை இறக்கிட்டே இருந்தார். இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். அதாவது சின்ன பசங்க, இந்த 7, 8 வயசு பசங்க, இந்த மாதிரி பசங்க இருக்கிறாங்கல்ல, இவங்கெல்லாம் அனுமதி கேட்டுட்டு தான் வீட்டுக்கு போகணும்னு சட்டமே இல்லை. பெரியவங்க அனுமதி கேட்டுட்டு தான் போகணுங்கிற சட்டம் இருக்கு. சின்ன பசங்க அனுமதி கேட்டு போகணுங்கிற ஒரு சட்டமே இல்லை. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டுல இருக்கும் போது சிறுவர்கள் போயிட்டு வரும்போது அவங்களுக்கு நெருடலா இருந்தது. தூங்கிட்டு இருக்கும்போது ஆடை கலைந்து இருக்கும். இதுக்கு ஒரு சட்டம் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்டாங்க. உடனே அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்குனான், உங்களில் இருக்கக்கூடிய சிறுவர்களும் 3 நேரத்தில் அவர்கள் செல்வதாக இருந்தால், ஃபஜ்ருடைய நேரத்திலும், இஷாவுடைய நேரத்திலும், மதிய நடு உச்சியில தூங்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கு, கைலுல்லா தூக்கம்னு சொல்லுவாங்க, துஹருக்கு முன்னாடி. இந்த நேரத்திலும் சிறுவர்கள் போனாலும் அனுமதி கேட்டுட்டு தான் போகணும், மற்ற நேரத்தில் அவங்க போகலாம் என்று அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்குனா. அது இன்ன வரைக்குமே அது ஒரு சட்டமாக இருக்கிறது. அப்ப விவரம் உள்ள பசங்க குறிப்பாக எந்த நேரத்தில் தூங்கக்கூடியவர்களாக பெரியவங்க இருப்பாங்களோ அல்லது ஆடை மாற்றக்கூடியவங்களா இருப்பாங்களோ அந்த நேரத்துல போகக்கூடாதுங்கிற ஒரு சட்டத்தை பார்க்க முடியுது. இது எல்லாமே உமர் ரலியல்லாஹு எதிர்பார்ப்புக்கு தோதுவாக, அவங்களுடைய ஆசைக்கு தோதுவாக இறங்கினதாக நம்ம பார்க்கிறோம். இதே மாதிரி தான் இதை விட ஒரு அல்டிமேட்டான ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, பத்ர் போர்ல சில முக்கியமான
காஃபிர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டாங்க. அவர்களை என்ன செய்யலாம் அப்படிங்கும் போது என்ன சொன்னாங்க? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பிணை தொகையை வாங்கிட்டு நம்ம இவங்களை விட்டுறலாம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த கருத்து தான் சரியான கருத்தா ரசூலுல்லாஹுக்கும் பட்டுச்சு. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வசனத்தை இறக்குனா, இப்படிப்பட்ட பகைவர்கள் இஸ்லாத்தை வேற இருக்க வேண்டும் என்று வந்து உங்களிடத்திலே சிக்கி இருக்கக்கூடிய இவர்களை கொல்லாமல் கைது செய்வது உங்களுக்கு ஆகுமானதல்ல என்று அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்குனா. ஏன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, கொலை செய்யணும், அவங்களை கொலை தான் செய்யணும்னு சொன்னாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்ல, பிணை தொகையை வாங்கிட்டு நம்ம விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தை இறக்குனதுக்கு அப்புறம் 2 பேருமே அழுதாங்க. யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அழுதாங்க. உமருக்கு வந்த யோசனை நம்மளுக்கு வரலையே, அவருடைய சிந்தனை நம்மளுக்கு வரலையே, நம்ம மாற்றமாக நினைச்சோமே. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய எண்ணத்துக்கு தோதுவாக தான் சட்டத்தை இறக்கி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, அவங்க 2 பேருமே அழுதாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இந்த மாதிரி நிறைய சந்தர்ப்பங்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தோதுவாக அல்லாஹ்வுடைய முடிவும் அல்லாஹ்வுடைய சட்டமும் இருந்திருக்கிறதுங்கிறதையே நம்ம பார்க்க முடியுது. இந்த ஒரு அடிப்படையில தான் அவர்கள் செய்த இந்த முடிவை யாருமே எதிர்க்கல. மற்றபடி இல்லைன்னா இது பெரிய விமர்சனத்துக்கு ஆளாயிருக்கணும். ஒரு தலைவராகவே இருந்தாலும் இன்னைக்கு ஒரு தலைமைத்துவத்தில் இருக்கிறவங்க ஏதாவது ஒண்ணு சொல்றாங்க, நம்மளுக்கு பிடிக்காத சொன்னா என்ன சொல்லுவோம்? லூசாப்பா அவரு அப்படின்னு நம்ம கேட்போம். அந்த நிலைமைக்கு தான் நம்மளுடைய மனநிலை என்பது இருக்குது. ஆனா அவர்கள் அந்த அளவுக்கு கேட்க முடியாத அளவுக்கு இருந்ததுக்கான காரணம் அதான் அவர்களுடைய அனுபவம். பல சந்தர்ப்பங்களிலே அவர்களுடைய முடிவுக்கு முன்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய முடிவு இருந்ததை அல்ஹம்துலில்லாஹ் பார்க்க முடிகிற. இந்த அடிப்படையில் அவர்களுடைய அந்த முடிவிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாமியர்களுக்கு சிறந்த ஒரு வெற்றியை அல்லாஹ் தஆலா கொடுத்தான். நல்ல ஒரு மாற்றத்தை அல்லாஹ் தஆலா கொண்டு வந்தான். அபூ உபைதா ரலியல்லாஹு அவர்கள் மூலமாக மாஷா அல்லாஹ் பலஸ்தீன் வெற்றி கொள்ளப்பட்டு இஸ்லாமியருடைய கைக்கு அது வந்தது. அதுக்கப்புறம் உமர் ரலியல்லாஹு அவர்களும் பலஸ்தீனுக்கு வேற ஒரு சந்தர்ப்பத்துல வந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வரலாறுல பார்க்க முடியுது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இன்றைக்கு நம்ம இந்த ஒரு சஹாபியினுடைய ஒரு சிறிய குறிப்பை அல்ஹம்துலில்லாஹ் நம்ம பார்த்துருக்குறோம். நாளை இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய இந்த தொடரினுடைய இறுதி நாள். நாளைக்கும் இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு சஹாபி பற்றியான ஒரு செய்தி தொகுப்பை நம்ம பார்ப்போம். இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம தொழுகைக்காக வேண்டி போக வேண்டிய ஒரு சூழ்நிலைனால இன்னைக்கு சீக்கிரமாக இன்ஷா நினைவுபடுத்திக்கிடுவோம். ஒரு சில அறிவிப்புகள் மட்டும் உங்களுக்கு, அதாவது நம்மளுடைய சஹருக்கான ஏற்பாடும் ஓரிரு சகோதரர்கள் மூலமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்காக அவர்கள் நன்மையை நாடி பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அது இன்றைக்கு நாளைக்கு 2 நாளைக்கு தானே முடிவாயிருக்கு. 2 நாள் வரைக்கும் தான் அதுக்கான ஏற்பாடுகள் வந்திருக்கு. அடுத்தடுத்த நாட்களுக்கு இன்ஷா அல்லாஹ் நன்மையை நாடக்கூடிய சகோதரர்களிடமிருந்து அதற்கான பதிவுகள் எதிர்பார்க்கப்படுது. அல்லாஹ்வுடைய நன்மை ஆதரவு வைத்து இந்த ரமதான் மாதத்துல புனிதமிக்க இந்த 10 இறுதி நாட்கள்ல அல்லாஹ்வுடைய நன்மை நாடி இன்ஷா அல்லாஹ் முன்வாங்க. ஒரே சகோதரர்களாகவோ அல்லது 1-2 பேர் சேர்ந்து கூட நம்ம என்ன செய்யலாம், அதுக்கான பொறுப்பு எடுக்கலாம். இனி ஒரு கொஞ்ச நாட்கள் தான் இன்ஷா அல்லாஹ். அதையும் மனசுல வச்சு இன்ஷா அல்லாஹ் முன்வாங்க. அதே மாதிரி சிலிண்டருடைய தேவையும் இருக்குது நம்மளுக்கு, நோம்பு கஞ்சி காய்ச்சறதுக்கு. அதுவும் கூட அதுக்கான பொறுப்பெடுக்க முன் வரக்கூடியவங்க சிலிண்டருக்கு பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. சஹருக்கான பொறுப்பெடுக்க விரும்பக்கூடியவங்க அந்த உணவுக்கான பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள். பொதுவாகவே மற்ற விதமான எல்லா விதமான செலவினங்களும் ரமதான்ல அதிகமாகத்தான் நடந்துட்டு இருக்கு. இன்னும் ஒரு 8 நாள் 9 நாளைக்குள்ள நம்ம ரமதான் நமக்கு விடை தர போகிறதுங்கிறத மறந்துடாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானில் வீசும் தென்றலை போல் வீசும் காற்றை போல் இறைத்தார்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதுக்கு இன்னும் நம்மளுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு இன்னும் ஒரு 8 நாள் தான் இன்ஷா அல்லாஹ். அதெல்லாம் மனசுல பதிய வைத்து அல்லாஹ்விடத்தில் நன்மை ஆதரவு வைத்து இன்ஷா அல்லாஹ் சகோதரர்கள் சகோதரிகள் தாராளமாக உங்களுடைய நன்கொடைகளை உங்களுடைய பங்களிப்பை நமது பள்ளிக்காக தர வேண்டும் என்பது இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பொருளாதாரத்தை அதிகமாக்கி தருவானாக, பரக்கத்தாக்கி தருவானாக, மனதையும் தாராள மனமானதாக ஆக்கி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு எல்லா ரீதியிலும் அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.